டாக்டர் கா பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம் நாடக காப்பியம் பகுதி 7. வந்ததும் கண்ணதன் விருத்தம் அன்றும் வாயில குறைத்தல் இளையதும் ஊமையின் புறவாய் திரவ உரைத்ததுவும் ஊமை மொழியும் வள்ளி நீ உரைத்தனையோ உன்னை அறிந்தே இதுவே அம்மே என்னுமை என்று உரைப்பது அதுவையும் கண்ணிலர் வேள்கையும் வேண்டினர் மறைமொழி வேண்டினர் கதிரவன் சேவி பிறமெச்சினே என்னும் மொழி கூடியவர் கிச்சை உச்சியா பாரே வேலே மலையன் கததும் வாடி ஓது திகன்றதே கந்தை தேடியோடிருக்க வருவரோ அன்பனும் நிச்சயம் வந்ததால் வாட்டம் மறுப்பையும் எறும்பு தேய்க்குமோ பார்த்தே கந்தந்தான் போக்கு குன்றந்தான் வீடு அப்பன் என்பர் பிள்ளை என்பார் நிறைந்து ததும்பி உயிர்ந்த தன்மை என்றுமே அருளெல்லாம் குன்றாது தரும் குமரவேலாய் வருகவே டாக்டர் கே பரமேஸ்வர முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 7 மாண்டிகி பன்னாட் வருமுனர் காண்பதும் தாராய் மன்னான் நன்னன் மற்றவர் இன்றி காணல் வரவும் சோலையான்றோர் காட்டும் மொழியலாம் பார் தோன்றும் படியன் இதுவோ பேரோ விரட்டினால் நோய் போலோடிடும் விரைவில் தரட்டும் மருந்து செடியும் இலை நுனி செடி கொடி முனிவரும் அணுகுவர் அதுவோ எடுத்ததும் நிறைவில் ஏதோ இக்கரம் மருந்திட உறவுகள் தங்கின தண்டனை இடர்வலியோடு நோய்களை காட்டும் தடவிட இதனை வள்ளி கடுக்காய் தரும்படி பெரும்பொருள் சேர்ப்போம் தாசன் சேதியை துரத்திய மேற்கே மேற்கே பார்க்கிலும் சூரியனன் செய்யும் தேராகின்றதன் மறையும் காலை எழுந்து வருவ தெவ்விதம் சொன்னவன் விட்டதை தடுப்பாத விதமோ குன்றம் வந்ததும் கந்ததன் விருத்தம் அன்றும் மயிலுக்கு குறைத்த நிலையதும் ஊமையின் புறவாய் திரவ உரைத்ததுவும் ஊமை மொழியும் வள்ளி நீ உரைத்தனையோனை அறிந்தே இதுவே அம்மே என்று துறைப்படு
புகுந்ததும் நீன்ற கந்தந்தாம் போக்கு